தலைவர் பிரபாகரன்ட்ட பார்த்தாராம். அவர் பார்த்த 10 நிமிஷத்தில் ஏறக்குறைய ஒரு யுகத்துக்கு நடந்த செய்தியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். பாகவத் மாதிரி பல பாகவதம் எழுதலாம், அவ்வளோ சொல்கிறார் அவர். அந்த நேரத்தில் 5 வருஷத்துக்கு முந்தைய என்ன சொன்னார்னா பிரபாகரன் அவர்கிட்ட, அங்கே தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் செய்த அந்த தத்துவங்கள், அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம், பெரியாருடைய வளைந்த கடித்தடி தான் இப்போது துப்பாக்கியாக மாறி இருக்குதுன்னு 5 வருஷத்துக்கு முன்ன சொன்ன பிரபாகரன் இப்போ திடீர்னு இவர்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, திராவிடம் திருட்டு பணத்தை புரிஞ்சிக்க நீ அயோக்கிய பசங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு திருப்பி இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். இப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் பொய்ய பேசுகிற ஒரு அயோக்கியனை வேற எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த ஆள் சந்தித்து முகத்தை பார்த்து விட்டு வந்தவன் இவ்வளவு பேசுகிறான். அவனோட ஆண்டு கணக்காக இருந்தவர் எங்ககிட்டையும் பேசியிருக்கார். அவர் தான் தாழ்ந்த தமிழகமே என்ற நூல் என்னை வெகுவாக ஈர்த்தது அப்படின்ற ஒரு செய்தி. இரண்டாவது, நாங்கள் எங்களுக்குள்ள ஆர்வத்தின் காரணமாக பராசக்தி வசனத்தை மீண்டும் மீண்டும் போட்டு இளம் வயதிலிருந்து கேட்டு எங்களுக்கு மனப்பாடம் கூட ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு நாங்கள் கேட்டிருக்கோங்கிற செய்தி பிரபாகரன் சொன்னது. பெரியாரை பற்றி அவர் புரிந்து கொண்டது, அவருடைய தமிழ் தேசிய தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம், இதையெல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்க நூலகத்தில் பெரியார் ஈவேர சிந்தனைகள் 3 தொகுதியும் அவங்க நூலகத்தில் இருக்குது. அதை நான் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த நூலை 3 தொகுதியும் நான் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட, அவங்க நூலகத்தில் இருக்குது. இப்போ அதெல்லாம் தெரியாமையா அவர் சொல்லி பேசியிருப்பார். இவர் 5 வருஷத்துக்கு முந்தைய சொன்னார், திடீர்னு திருப்பி வேற இப்படி சொல்லி வச்சிருக்காரு. இவர்கிட்ட எவ்வளவு துணிச்சலாக இந்த ஆள் போய் பேசுகிறாருன்னு நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹெச் ராஜா பெரியார் சிலையை உடைப்போன்னு சொன்னார். அதுக்கு உடனடியாக எல்லாரும் எதிர்வினை ஆற்றுனாங்க. இப்போ நீங்களும் ஆற்றுனீங்க. அப்போ சீமான் ஒரு பேட்டி கொடுத்தார், என்னை தாண்டி போய் தான் பெரியார் சிலையை மேலே கையை வைக்கணும் அப்படின்னு ஒரு சவால் விட்டார். கை இருக்காதுன்னாரு. ஆமா, அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு இடங்கள போராட்டம் நடத்தினாங்க. இன்னமும் அவங்களோட வெப்சைட்ல பெரியார் சிலை ஹெச் ராஜாவை கண்டிச்சு அவங்க நடத்தின போராட்ட செய்திகள்லாம் இருக்குது. இப்போ போன வாரத்துல கூட இவர் பேசினதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணிகிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியிலையும் பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி, தலைவர் அல்ல வழிகாட்டி அப்படின்னு பேசுறாரு. ஆனா திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம் அவருக்கு உருவாவதற்கு என்ன காரணம்? சரி, திடீர்னுலாம் ஆயிரல. இப்போ இவருடைய வரலாறை கொஞ்சம் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இவர் புதிதாக போறாரு, இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்படுகிறது. அப்போ விழிப்புணர்வு காமராஜன் ஒரு வழக்கறிஞர் அவர் இருந்தார், ராஜீவ்காந்தி இவங்களாம் அப்போ சட்டக்கல்லூரி மாணவர்களாக ராஜீவ்காந்தியெல்லாம் கோவையில் படித்தார். அப்போதே பெரியார் இயக்கங்களோட தொடர்புள்ள தோழர் தான் அவர். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சமயத்தில் மணிவண்ணன் எல்லாரோடைய இதோட சேர்ந்து தான் அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. அமைப்பு தொடங்கப்பட்டதை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா என்கிட்ட சொன்னார், அதை பற்றி சொன்னார். அப்போ நாம் உங்கள் பேரை முதல்ல வைக்கலாமா அப்படின்னு யோசனது காரணம், இவருக்கு ஆதரவாக அப்போது பேசிய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் நாம்னு ஒரு இது வச்சுருந்தார். அது வேண்டாமே நினச்ச உடனே இவங்க நாம் தமிழர் நினச்சிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் இயக்கம் என்பது சீபா ஆதித்தனார் நடத்தினது. அந்த பெயர் இவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சீபா ஆதித்தனாருடைய அண்ணன் மகன், அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருந்தவர். அவருடைய மகன் பாலசுப்ரமணிய ஆதித்தன் இருக்கிறாரு. அவர் ஒரு முகநூலில் எழுதியிருந்தார். RSSகாரர், பிஜேபியோட தூத்துக்குடி பொறுப்பாளராக இருந்தவர். 2011 நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்த மணல் போராட்டம் அதற்கான பாராட்டம் நடத்தணும்னு அவரை பார்க்க போனேன். எங்கிட்ட சொன்னாங்க, அவர் நல்லா பேசுறன்னு சொன்னாங்க. போகிற போது அவர் எங்கள் ஜாதிக்காரன்னு தெரியாது, அவர் சொல்றாரு அப்படின்னு. சீமான எங்கள் ஜாதிக்காரன்னு தெரியாது. போனோம், உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாம் கத்திலாம் கிடந்தது. என்னன்னு கேட்டேன் வந்தவங்ககிட்ட. இல்லை பசங்களுக்கு ஏதாவது அவசரம்னா போய் அப்போ தேட முடியாதுன்னு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம்னு சொன்னார். அப்புறம் வந்த உடனே அவர் பேசின முறை எனக்கு பிடிக்கல. வந்த உடனே என்னை அழைத்து கொண்டு போனவர்கிட்ட சொல்லி அவர் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மனசு பொறுக்கல. உடனே அண்ணனுக்கு இவர் சிவந்தி ஆதித்தனுக்கு கூப்பிட்டேன். நான் உங்களை பார்க்கணும் உடனே அப்படின்னு சொன்னேன். சரி நாளைக்கு காலைல 7:30 மணிக்கு வான்னு சொன்னார். போனேன். எதுக்கு அவனுக்கு அந்த அவன் இப்படி இருக்கான் ஆள், அவனுக்கு போய் கொடுத்து வச்சிருக்கேன் நம்ம பேரன்ட்டு, நாம் தமிழர் பேரை எது கொடுத்து வச்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பா ஷோ எனக்கு நண்பர், குருமூர்த்தி எனக்கு ஆடிட்டர், தினத்தந்தி ஆடிட்டர். அவர் 2 பேரும் ஒரு பையன் இருக்காங்க, அவன் சினிமாவில் இருக்கான், அவனுக்கு சினிமா கொஞ்சம் சரியாக வரல, கொஞ்சம் தமிழ் உணர்வு உள்ளவன், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், இந்த பேர் வேணும்னு கேட்குறான், கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த ஜாதிக்காரர்னு தெரிஞ்சுதான் அப்போ தெரியல அவருக்கு. சொல்றாரு இதெல்லாம் சொன்ன உடனே இதை கேட்கறாங்க. இவருக்கு சிவந்தி ஆதித்தனாருக்கு தெரியுமா? அப்ப தெரியாது அவருக்கு. இல்ல அது எழுதுறது சொல்றேன். அப்படி அவர் சொல்றாரு. அவரு நான் வேணா படிச்சும் கூட காட்டிடலாம். இது நான் எடுத்தது அப்ப எழுதுனது திரும்பவும் 31 டிசம்பர் 2019 திருப்பி அந்த பதிவு வந்திருக்கு. அதுதான்
சிவந்தி ஆதித்தன் அவரிடம் பேசினேன். காலை அவர்கள் வீட்டுக்கு வரச் சொன்னார்கள். காலை 7:30 மணிக்கு சென்றேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்றும் சொல்லி, சீமானுக்கும் தினத்தந்திக்கும் தொடர்புண்டா, ஏன் சீபா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீர்களே, அதற்கு காரணம் ஏதும் உண்டா என்று கேட்டேன். எனது நண்பர், குருமூர்த்தி தினத்தந்தி ஆடிட்டர், ஆலோசகர், இருவரும் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்து, தமிழில் ஈடுபாடுள்ள ஒரு பையன் சீமான் என்று நடிகராக இருக்கிறார், சினிமாவில் நடிப்பது அவருக்கு சரியாக வரவில்லை, அதனால் தமிழை வளர்க்க முயற்சி செய்கிறான், நாங்களும் உதவி செய்கிறோம். குருமூர்த்தியும் சொல்கிறாங்க, நாங்களும் உதவி செய்கிறோம். தங்களது அப்பா சிபி ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் பெயரை எங்களுக்கு கொடுங்களேன் என்று கேட்டனர். எனது அப்பாவின் நாம் தமிழர் இயக்கம் பெயரை உபயோகித்துக் கொள்ளுங்கள், அதில் எனக்கு ஆட்சேபனையில் என்று சொல்லிவிட்டேன். உடனே சீமான் வெளியில் இருந்தவரை வரச் சொன்னார்கள். பார்த்தேன். என் காலில் விழுந்து ஆசி வாங்கினர். ஒரு சில நாடார் சமுதாய விழாவில் அவனை பார்த்துள்ளேன். அவரின் வளர்ச்சிக்கு பணம் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எல்லாம் செய்தேன் என்றார் அண்ணன் சிவந்தி ஆதித்தன். அவர் சொல்றார். அப்போ 2011 இந்த பெயரை வாங்குவதற்கு ஷோவும் குருமூர்த்தியும் போய் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதிலிருந்து தொடங்குதலுடைய வரலாறு. அப்பெல்லாம் நீங்களும் சீமானும் தொடர்புல தானே இருந்தீங்க. உங்களுக்கு இந்த அவர் இரட்டை வேடம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 2011 கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்காக தான் இருந்தார்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பயே நம்ம இரட்டை வேடம் தான் போட்டிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பக்கம் நமக்கு ஆதரவாளராக பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் இதை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அதை விட இன்னொன்று தெரியணும், மோடியை பிரதமர் கேண்டிடேட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு பிம்பத்தெல்லாம் எழுப்புறாங்க. அப்புறம் எல்லா கூட்டங்கள்லையும் இவர் பேசிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. மோடி பெருமகனார் தனக்கு 1 லட்சம் கோடி கடன் இருந்ததை கட்டி மீதி 1 லட்சம் கோடி பேங்க்கில் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு பேசி நான் ஒரு இதில் பார்த்தேன். உடனே கூப்பிட்டேன். அந்நிய செலவாணிலாம் பேங்க்கில் போட்டு வைக்கிறது இல்லை, யார் உங்கள்கிட்ட சொன்னாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்நிய செலவாணி தொடர்பு இல்லை, யார் சொன்னாங்கன்னு தான் கேட்டேன். விட்டுட்டாரு. அப்படியே முத்துற சரின்ட்டு மீண்டும் சில கூட்டங்களில் பேசுகிறார். அப்போ இந்தியா முழுதும் மோடிக்கு பிரதமர் கேண்டிடேட் அவர்தாங்கிற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பு செய்கிற முயற்சியில் இவர் தனது பங்கையும் ஆற்றி இருக்கிறார். அப்போ நமக்கு தெரியல. அதற்கப்புறம் இன்றைக்கு காலையில் கூட ஒரு மகிழ்ந்துட்டு சொன்னேன். அவங்க தான் பெரியார் பிறந்த நாளுக்கு வர சொல்கிறாங்க. விழித்தெழு இளைஞர் இயக்கம்னு அங்கே வச்சுருக்காங்க. அவர் தோழர் ஸ்ரீதர், அவங்க தங்கதுரை, தோழர்லாம் அங்கே நல்ல தங்கபாண்டியன் தோழர்லாம் பாம்பேயில் அப்போ வச்சுருந்தாங்க. பெரியார் பிறந்த நாளுக்கு நான் அன்னையும் மதிமாறனையும் அழைச்சாங்க. இப்போ திடீர்னு கேட்டாங்க, சீமானும் வர சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. சரி, வர சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ சீமானையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். அங்கே போய் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அதற்கு அப்புறம் 1 மாதம் கழித்து ஒரு தேர்தல். அதில் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பேசுறது இங்கேருந்து போகிறார். ஒருவேளை சிவந்தி ஆதித்தனுக்கு நன்றி காட்டுகிறோம் நாடார் வேட்பாளர்னு போனாரோ, அல்லது குருமூர்த்தி ஷோவுக்காக பிஜேபி வேட்பாளர்னு போனாரோ, போய் பரப்புரை செஞ்ச உடனே தோழர் பூரா எனக்கு கேள்வி அனுப்புகிறாங்க. என்னங்க இந்த ஆள் இதுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் ஏங்க, நீங்கள் தான் போட்டீங்களா கூட்டம், நீங்கள் அங்கேயே கேட்க வேண்டியது தானே, கேட்டால் என்னென்னமோ விளக்கம் சொல்லி இது தமிழன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது திடீரென்று தொடங்கியது அல்ல இந்த உறவு. இது ஒரு பக்கம் நம்மிடம் ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு இன்னொரு முகத்தோடும் அவர் தொடர்ந்து இருந்திருக்கிறார். அப்போ இடையில அவருக்கு 2009 அப்புறம் கிடைச்சி ஈழத்தமிழர்கிட்ட இப்போ உருவி கொண்டிருந்த நிதி நல்லா வந்துட்டு இருந்தது. அது குறைஞ்ச பின்னால இப்போ முழுமையாக அவங்க பக்கம் போயிட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து. முழுமையாக. ஏன்னா இது வரைக்கும் இப்போ நின்று போச்சு, குறைந்துடுச்சு, நின்று போச்சுன்னு சொல்ல முடியாது, குறைந்து விட்டது. அங்கேருந்து வர்றப்போ கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கிறாங்களே அவரை பற்றி. ஏன்னா 2009 முந்தி ஒரு சிறு வேலை கூட புலிகள் இயக்கத்துக்கு செய்யாதவர். அவருக்கு என்னன்னே தெரியாது. அவருக்கு அதிகம் தெரிஞ்சது, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பழைய துணியெல்லாம் திரட்டி கொடுத்தாரு. அது அகதிக்குங்க, இது இயக்கங்க, இது வேற அது வேறன்னு அவரை முதல்ல புரிய வச்சேன். தொடக்க காலங்களில் அறிவுமதி வழியாகத்தான் நமக்கு தொடர்பு ஏற்படுது அவரோட. அப்போ அப்படி தான் நம்ம அந்த சமயத்தில் அவருக்கு விளக்கம் சொன்னோம். அவ்வளோதான் அவருக்கு ஈழ தமிழர் ஆதரவு செயல்பாடு. மற்றபடி ஒன்றும் தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான், அங்கே போனதுலேருந்து அவர் பெரிய போய் 3 நாள் காத்திருந்து கொஞ்ச நேரம் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்கள் தொடர்பில் தான் அவர் ஈழத்துக்கு போகிறாரா? இல்லை தோழர், அதாவது தோழர் வன்னியரசு அவர்கள் தான் அவர் ஊடகத்துறைக்கான பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார். சில உதவிகளும் இயக்கத்தை செஞ்சுட்டு இருந்தவர். அப்போ போனப்போ அவங்க திரைத்துறை தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள விரும்புகிறார். பாலு மகேந்திரா போயிருக்காரு, ராஜ்கிரண் போயிருக்காரு, பல பேரை அழைத்து பேசினாங்க. ஆணிவேர் படத்துக்கு இங்கிருந்து தான் கதாநாயகன் போனார். அப்படி நிறையா அந்த உறவு இருக்குது. இருந்தாலும் சில டெக்னிக்காக ஒவ்வொரு இயக்குனர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உண்மையிலே சொன்ன வார்த்தை, ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு இயக்குனர் இருந்தால் அனுப்பி வைங்க போதும், எங்களுக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை தான் அவங்க கேட்குறாங்க.
அப்போ தான் தம்பி படம் வந்திருக்கு. எங்கிட்ட வெற்றி அடைஞ்ச இயக்குனரே நம்மால் ஒருத்தர் இருக்காரு தான் அனுப்பி வைக்கிறார். சொல்கிறார் இவர் பேரை. அதை என்னிடம் உறுதி செய்தார். நான் முன்மொழியில் என்கிட்ட உறுதி செஞ்சாங்க. நம்மால் தான் சொன்னேன். நம்மால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். புலிகள் உங்கள்கிட்ட உறுதி செய்கிறாங்க. அவர் போனாங்க, இங்கேருந்து போனார். போயிட்டு அங்கே போய் ஒரே அடாவடி. நான் வந்து தலைவரை பார்த்துட்டு தான் போவேன், தலைவரை பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா அவர் 15 நாள் வேறு வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. திரைப்படத்துறையை சார்ந்து அந்த பகுதியில் போய் அதை தான் செஞ்சிட்ருக்காரு. சில இடங்களில் போய் பேசுகிறாரு. அதற்கப்புறம் ரொம்ப தொல்லை பண்ணி 2-3 நாள் போய் அங்கே தங்கிக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்துருக்காரு. அவ்வளோதான். எவ்வளவு நேரம் பார்த்து 10 நிமிடம் எடுத்துக்குமா? இல்லை 10-12 நிமிடம். அவங்க லாகு படி சொல்கிறது 12 நிமிடம். உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் நேரம். அப்புறம் ஃப்ரிஸ்க் பண்ணி தான் உள்ளே வந்து சோதிச்சு அனுப்பியிருக்கலாம். அதில் ஒரு 2 நிமிஷம் போயிருக்கும். 10 நிமிடம் ஃபோட்டோ எடுக்கிற நேரம் இருந்திருப்பார். அந்த புகைப்படத்தை பற்றி கூட இது உண்டு, சர்ச்சைகள் உண்டு. அது இப்போ அது வேண்டியதில்லை. இப்போ புகைப்படம் எடுத்ததாக வச்சுக்குவோம், அவர்கிட்டோட எடுத்ததாக கூட வச்சுக்கலாம். அவ்வளோ நேரம் தான் இருந்திருக்க முடியும், மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே. இல்லை போகிற ஒவ்வொரு நேரத்துலையும் கூட அங்கே போன உடனே கூட அப்போது நாங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் வச்சோம். இலங்கைக்கு இராணுவ உதவி செய்யாதே அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த பெரியார் திராவிடமாக பிறந்தோம், பெரியார் திக சார்பாக வச்சுருந்தோம். எல்லாம் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டுருக்கோம். திடீர்னு எனக்கு ஒரு அழைப்பு வருது. அழைப்பு வந்து சேட்டலைட் ஃபோன்லேருந்து வருது. வந்த உடனே மூத்தவரே, இவர் தான் பேசுகிறேன், மூத்தவரே நம்ம மெண்டில் காலை வச்சுட்டேன் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னோம், யார் சேரலாத நான் பக்கத்துலன்னு கேட்டேன். ஏன்னா அவர் தான் பொறுப்பாளர் இருந்ததுக்கெல்லாம். அவர் தான் கூட்டி போகிறதுக்கும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமான்னாரு, கொடுங்க அவர்கிட்டன்னு. வர்ற வரைக்கும் கையில் வந்து எதையும் கொடுக்கக்கூடாது, மொபைல் எதையும் கொடுக்கக்கூடாது அவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொல்லிருக்காரு, உங்கள்கிட்ட பேச போய் என்ன போட்டு வாங்குறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்து இங்கே வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன மூத்தரை கேட்டு நான் ஒன்றும் சொல்ல, கையில் கொடுக்க வேணாம், இதுக்கு மேலே அவங்ககிட்ட எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா சும்மா போய் அதுக்கு முந்தையே வந்து தமிழ்ச்செல்வன்லாம் சேட்டலைட் ஃபோனுடைய இடத்த பண்ணி தான் குண்டு வீசினாங்க. தமிழ்ச்சந்த மேலாம் ஒரு இது உண்டு. அதனால் அப்படியே தான் இருந்து இவர் எங்கேயாவது போய் உட்காந்து பேசி எல்லாம் கொண்டாக்கிடுவாருன்னா நீ கையில் கொடுக்காத எங்கேயுமேன்னு சொல்லி அவர்கிட்ட வச்சுருந்தேன் அந்த மாதிரி. அதனால் அவர் போனவும் தலைவர் வீட்டுக்கு போய் இருந்துட்டேன். அதெல்லாம் வெறும் கதை. அதெல்லாம் இருந்தது பூரா படப்பிடிப்பு. அவர் தலைவர் இருந்தது ரொம்ப தூரத்தில் அவர் இருந்தார். கடைசியாக திரும்புறதுக்கு முந்தி பார்த்துட்டு போவேன்னு பார்த்தாரு. அவ்வளோதான். கடைசியாக சூசை ஃபோன் பண்ணாரு. யாருங்க? சூசை கடைசியாக ஃபோன் பண்ணாரு. நீங்கள் தான் இனி வந்து பார்த்துக்கணும், தலைவர் உங்கள்கிட்ட தான் சொல்ல சொன்னார், உங்கள்கிட்ட தான் இந்த போராட்டத்தையே கையளிச்சிருக்கிறாரு. சரி, அது வந்து முழு ஆடியோ வேற, அதெல்லாம் விட்டுருங்க. அது மட்டுமே ஆடியோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பேர் மட்டும்தான் சொன்னார், அவருக்கு சொன்னார்னு வைத்து கொண்டால் கூட அதில் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதுபடியே தயவுசெய்து மேடைகளில் காங்கிரஸ் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ விமர்சித்து பேசாதீர்கள். நாங்கள் படுகிற துயரங்களை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அதன் வழியாக மக்கள் ஆதரவு எங்களுக்கு வரட்டும். அப்படி தான் அதில் பேசியிருக்காங்களே தவிர அதில் திமுகவையோ காங்கிரஸையோ விமர்சித்து மேடையில் பேசாதீர்களும் அவர் வெளிப்பட்டதுலேயே அதுதான் இருக்குது. அவருக்கு கொடுத்ததுலேயே அவர் பெயர் அவரது மட்டும் இல்லை, எத்தனை பேரை சொல்லியிருக்காருன்னு முழு ஆடியோ அப்புறம் கிடைச்சிருச்சு. இல்லை இவருக்கு மட்டும் அனுப்பிச்சுதான் வச்சுக்கிட்டா கூட அவ்வளோதான் செய்தி. அதில் இவர்கிட்ட வந்து இயக்கத்தை பெரிய ஆடியோவா? ஆமாம், நிறைய பேர் பேரை குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாங்க, இங்கே இருக்கிற ஈழ ஆதரவு அமைப்பு சொல்லியிருக்காங்க. இவர்கிட்டயே மட்டும் வந்ததாக இருந்தால் கூட அதில் எங்கேயும் உன் கையில் ஒப்படைக்கிறேன், இனிமேல் நீ தான் தளபதி, நெய்தல் படையை கடலூர் நெய்தல் படை ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே போய் அப்படியே ராஜபக்ஷ கழுத்தில் கத்தியை வச்சுட்டு ஈழத்தை அறிவிடான்னு கேட்கலாம் சொல்லு அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் சொல்லலை. இந்த வடிகட்டே அயோக்கியத்தனமான இந்த பொய் அது துணிச்சலாக சொல்கிறாரு. நம்புறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. அதுதான் அதான். ஏன்னா அந்த பையனில் உண்மையிலே அவரை பின்பற்றுவர்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் யாருமே பெரிய அளவில் அதை மறுக்கலையே. இல்லை அதுதான் தப்பாக போச்சு. நான் வந்து எப்படின்னாங்க, அவர் முதல்ல ஆரம்பிச்சு அவரே உண்டா இல்லைன்னா அவங்க தொடர்லே கேட்கலாம். மதுரையில் முடிஞ்சதுக்கப்புறம் கலந்துரையாடல் கூட்டம், அதில் அவர் சொல்கிறாரு, பெரியார் திக என்பது ஆர்எஸ்எஸ் மாதிரி, நாம் தமிழர் என்பது பிஜேபி மாதிரி. நம்ம அவங்களுக்கு வந்து நமக்கு தத்துவ இயக்கம் அதுதான், நமக்கு இதுதான். இப்படி பேசினாரா இல்லையான்னு சொல்லுங்க. அப்படி தான் பேசுகிறார். நம்ம தோழர்கள் நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அடுத்து தூத்துக்குடியில் கூட்டம் நடத்துகிறப்ப தான் அமைச்சரவையில் அமைச்சது. அப்போ தான் 2வது கூட்டத்திலே அமைச்சரவை அமைச்சிட்டாங்க. யார் அமைச்சர்கள் யாரெல்லாம் முடிவு பண்ணிட்டு அவர் இப்போ முதலமைச்சர் பதவி விருப்பம்லாம் இப்போ அதிபர் பதவிக்கு போயிட்டார் அவர். ஆனால் அப்படி தான் அவர் இருந்தார். நாங்கள் கொஞ்ச நாள் இவர் மாறின பின்னால் கூட இயற்கையாக நோய் வந்து சாவறோன்னா நம்ம கத்தி எடுத்து குத்தி எது கொலை கொட்டுறான், அவனே சாவ போகிறான் அப்படி தான் நினச்சிட்டு தான் ஒரு தேர்தலோட முடிஞ்சிருன்ட்டு. ஆனால் நல்ல பொய்யன் என்ற அடிப்படையில் வந்து இவ்வளோ காலம் ஓட்டிட்டார் இது வரைக்கும். ஏன்னா நான் ஒரு முறை கடைசியாக கேட்டேன், ஒரு முறை 2009க்கு அப்புறம் ஒரு 14-15 வாக்கில் கேட்டேன், தலைவர் செத்தது உங்களுக்கு உண்மையாக தெரியுமான்னு கேட்டேன். என்ன மூத்தர் தலைவர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் பேசலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, உயிரோடு எல்லாம் வந்து சொல்ல மாட்டான்னு தைரியமாக பேசுகிற மாதிரி இருக்கேன்னு. ஏன் மூத்தரை கிண்டல் அடிக்கிறீங்கன்னாரு.
என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது வந்து தலைவர் இல்லை, நிச்சயமாக கேட்க முடியும், தைரியத்தானே பேசுகிற மாதிரி தெரியுது. அது இப்போ அவர் மறுக்கட்டும், நான் கேட்டனா இல்லையானு மறுக்கட்டும். அது மட்டும்தான் அவரோட பேசின உரையாடலோட நிறுத்திட்டார். என்ன பதில் சொன்னாரு? எப்படின்னா சொல்லுவார், அப்புறம் என்ன மூத்தர் அப்படி சொல்கிறீங்க, என்ன மூத்தர் நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அவ்வளோதான், ஒரு பதிலும் சொல்லலை. ஆனால் நாங்கள் செஞ்ச தவறு அதுதான். கூட்டங்கள்லாம் பேசினாரே, எனக்கும் குளத்தூர் மணியனுக்கு என்ன பிரச்சனை, எனக்கும் லோக ஐயப்பனுக்கு என்ன பிரச்சனை, தமிழன்னு சொன்னேன், உடனே அவருக்கு பிடிக்கலையா. மடையா, பெரியார் இறுதியாக நடத்தின மாநாட்டுக்கு பெயர் வந்து தமிழர் சமுதாய இழி ஒழிப்பு மாநாடு தான். கடைசி மாநாடு பெரியார் நடத்தினது. தமிழன்னா வேண்டான்னா சொன்னார். அவருடைய காலகட்டத்தில் தமிழர் இயக்கமாக தான் முதல்ல அறிமுகப்படுத்தி கொண்டார் தன்னை. முதல்ல தமிழர் கூட்டம் என்று இருந்தது. அந்த சரண்மாதேவி குருவில் போராட்டத்தின் போது அதுக்கு தமிழர் இயக்கம்னு பேர் மாற்றுறாங்க. அதற்கப்புறம் தமிழர் இயக்கம் என்ற பேரில் ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் சுயமராய இயக்கம் வருது. அப்பவும் சுயமராய இயக்கத்துக்கு முந்தைய காங்கிரஸ்காரர் இருந்தபோது பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை தனியாக ஒரு மாநாடு நடத்துகிறார். அதுக்கு பேரே தமிழர் மாநாடு தான் நடத்துகிறார். தமிழர் மாநாடு நடக்குது, கட்சி விட்டு வர்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர் இயக்கம் என்ற பெயரால் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எடுக்கப்பட்டது. அதனால தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு சென்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதின சாமி சிதம்பரனார் தமிழர் தலைவர்னு ஒரு பேர் வச்சார். பார்ப்பனர்கள் தமிழ் அன்பர் மாநாடு, தமிழர் மாநாடு மாநாடு நடத்துகிறானுங்க. 24ஆம் ஆண்டு பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு மாறாக தமிழர் என்று சொல் பயன்பாட்டுக்கு அரசியல் களத்தில் வந்துவிட்டதுன்னு எழுதுகிறாங்க ஆய்வாளர். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, 38ல் தமிழர் என்ற சொல்ல பாப்பான மாநாடு போடுறான், தமிழர் மாநாடு, தமிழ் அன்பர் மாநாடுலாம் போடுறான். அப்போ பெரியார் பார்த்து, என்னடா இவன் தமிழன்னு சொல்லி இவனும் வந்துடுவான் போல் இருக்கேன்னு தான் அதற்கு பின்னால் எடுத்துக்கொண்ட அடையாளம் தான் திராவிடர் என்ற அடையாளம். அதாவது பார்ப்பன அல்லாத தமிழர்கள் என்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அடையாளம் அது. அவ்வளோதானே தவிர இவர் எங்கே போய் இவருக்கு சொன்னார் இவர். இல்லை, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 4.25 மணி நேரத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஓஹோ, முழு நீள பேட்டி, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. சரி. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீமான் வந்து மற்றவர்கள் எல்லாம் புலிகள் அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாம் காவலுக்கு வச்சுட்டு தனியாக கடற்கரையில் பிரபாகரனும் சீமானும் வந்து மணிக்கணக்கில் வந்து விவாதிச்சாங்களாம். விவாதிச்சு எம்ஜிஆரை பற்றி, கலைஞர் குறித்து அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட கலைஞருக்கு இல்லை அப்படின்னு வந்து அவர் குற்றஞ்சாட்டி பேசினாராம். வருத்தப்பட்டாராம், உள்ளபடியே வருத்தப்பட்டு வந்து பேசினாரு. எம்ஜிஆர் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாருன்னு வந்து அதை பாராட்டி பேசினாரு. நான் இங்க வந்து ஆயுதம் எடுத்து சண்டை போடுறேன், நீ அங்க போய் அரசியல்ல சண்டை போடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசினோம். சரி அப்படின்ற ஒரு அப்போ என்னன்னா, இது வந்து தன்னை வந்து மிகைப்படுத்தி கொள்வது மட்டுமல்ல, பிரபாகரன் முட்டாள் என்று சொல்வதை போல தான் அதை நினச்சிக்கிறேன். ஒரு நாள் இவரை சந்தித்து 3 மணி நேரம் கூட பேசியிருக்கட்டும் கடற்கரையில், உடனே இவர் தலைமை நீ எடுத்துக்க, நீ தான் பண்ணணும்னு சொல்லுவாரான்னு தெரியல. அவருக்கு நம்பகமான அப்போ வந்து ஐயா நெடுமாற ஐயா முதல்ல எவ்வளோ காலம் தொடர்பு இருக்கார். ஏன்னா திராவிடர் இயக்கம் அல்லாத ஒருவர் ஆதரவாக இருந்தவர் அவர் மட்டும்தான். வைகோ தான் முழுமையாக அவருக்கு வந்தது, எல்லாம் பண்ணது, எல்லாம் வந்து கலைஞரிடம் அழைத்து சென்றது, பேசியது, மற்ற எல்லா வேலைகளும் அவர் செஞ்சார். வடக்க வந்து பண்ணது எல்லாம். நீங்கள் அங்கே அவர் பிரபாகரனோட இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் இன்னும் வீடியோஸ்லாம் இருக்கு? வீடியோ இருக்காது, இதுதான் ஃபோட்டோஸ் இருக்கு. அவர் வீடியோ கொஞ்ச நேரம் எடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து என்னன்னா, நாங்கள் நடுவும் கூட்டிகிட்டு போகிறாரு, உட்காந்து பேசுகிறோம். நான் சொன்னேன், தம்பி இந்த ஏன்னா நாங்கள் அப்போ பழைய தோழர்லாம் ஒரு தம்பி என்று அழைப்பது தான் வழக்கம். ஏன்னா அவருக்கு தம்பி என்பதே ஒரு பெயராகத்தான் இருந்தது. அவருக்கு மூத்த தோழர்கள் வந்து ஒரு குட்டிமணி போன்றவர்கள்லாம், இவர் சின்ன பையன் 16 வயசு பையன், அவங்க மூத்தவர்கள்லாம் தம்பி தம்பின்னு கூட அவருக்கு பேரே தம்பி ஆயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, இயக்கத்தில் இருந்த புலேந்திரன், அப்புறம் பொன்னம்மான் எல்லாமே அவர் தம்பின்னு தான் கூடுவாங்க. நான் சொன்னேன், தம்பி எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு கூச்சமாக இருக்குது, பேச வரமாட்டேங்குது, அவங்கள போக சொல்லுங்க தூரமானு சொன்னேன். அவர் போயிட்டாங்க, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அதனால் ஃபோட்டோஸ் தான். நீங்கள் போய் எவ்வளோ நாள் இருந்தீங்க அங்கே? வந்து அவர் இடத்துல வந்து ஒரு 12 நாள் இருந்தேன். ஓகே. 15 நாள் அங்கே மொத்தம் இருந்தாங்க. ஓகே. அவரோட எவ்வளோ நாள் இருந்தீங்க சந்திப்பு? அங்கே அவருடைய இதுலேயே தங்கிட்டு இருந்தேன், அங்கேயே தான் தங்கணும். அவருடைய அந்த முகாம் ஒன்று இருக்குது, அதை வந்து இவங்க வச்ச பேர், தொடரில் வச்ச பேர் புனித பூமின்னு வச்சுருந்தாங்க, அதுக்கு பேர். அந்த முகாமில் தான் இருந்தோம். நேரங்களில் எல்லா நேரங்களையும் அவர், ஏன்னா அவர் வந்து வயர்லெஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். வயர்லெஸ் செட்டு இவருக்கு இடத்துல இயங்காது, வேறு இடத்துல இயங்கும். அங்கேருந்து மெசேஜ் தான் கொண்டு வருவாங்க, அதுக்கு பதில் சொல்லி திருப்பி மெசேஜ் சொல்லுவாங்க. அந்த அப்போ வந்து அமைதிப்படை அங்கே இருக்கிற காலம், நான் போன காலம் அமைதிப்படை அங்கே இருக்குது. அப்போ அமைதிப்படை இருந்தால் அப்போ ஆயுதம் கைப்பற்றி ஒரு வண்டியில் கொண்டு வர்றாங்க. அதை நானும் அவரும் கூட போய் பார்க்குறோம். பெரிய ஷெட்டில் நிறைய அடிக்க வச்சுருந்தாங்க ஆயுதங்கள்லாம். அந்த ஆயுதங்கள்லாம் எந்த அடையாளம், மேட் இன் செக்கோஸ்லேவிக்கா, மேட் இன் எதுவுமே இல்லாமல் அந்த ஆயுதங்கள்.
உங்களுக்கு பிரபாகரன் வந்து துப்பாக்கி பயிற்சி ஏதாவது கொடுத்தாரா? எல்லாத்தையும் கொடுப்பாங்க, ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கலங்கிறது உண்மை. எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்குள்ள போய் அவர் ஏங்க 10 நிமிஷம் என்ன கொடுத்துருப்பாரு அவருக்கு போய். இல்ல எப்படி சுடணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்தாராம். கை எப்படி இருக்குமா எப்படின்னாராம் எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். சரி, அது கற்பனை திறம் உள்ள ஒரு நம்ம பாராட்டலாம். அதுக்கு கற்பனை திறன் இருக்கு, பாராட்டலாம். எல்லாம் திரையுலகத்தில் சொல்லுவாங்க, மற்ற இதில் ஆற்றல் எப்படியோ கதை சொல்வதில் சிறந்த ஆற்றல் உள்ளவர்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இப்போ தயாரிப்பாளர்லாம் கதையை பற்றி சொல்கிறதெல்லாம் அவர் தான், நடிகர்னு சொல்ல அவர் தான் கதையை சொல்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அதை இப்போவும் இது வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இல்லை, இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் வந்து மேடை ஏற்றி இவர் வந்து கூராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணி அவர்களும் தான் மேடை ஏற்றி இவனை வந்து பெரியாள் ஆக்கிட்டாங்க, இல்லைன்னா இந்த நபர் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு உங்களை நோக்கி குற்றம் சாட்டுறாங்களே, அதை என்ன நினைக்கிறீங்க? வேற வழி இல்லாமல் ஏற்றுக்க வேண்டியதுதான். எழுத்து தான் இருந்தோம். அதாவதுங்க, இவர் மேடையில் ஏற்றி பேசுவதற்குன்னு எனக்கு அறிமுகமானவர் தான். அறிவுமதி வீட்டில் எல்லாம் அந்த மாதிரி அறிவுமதி வழியான அறிமுகம். அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில் நினைக்கிறேன். அவர் கடந்த காலத்தில் இருந்த நிலையை வந்து அவரை கேவலப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நான் அறிவுமதியோடு இருந்தவர்கள் அவர் வீட்டில் இருப்பாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இவர் பேச்சாளர்னு அதெல்லாம் தெரியாது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவன் தங்கியிருக்காங்க 4 நாள். அறிவுமதி அவர் இப்போ ஜெகதீச பாண்டியன் இவங்க தான் வருவாங்க. எப்போவும் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க. 2-3 நாளைக்கு வந்து சும்மா தங்கிட்டு பக்கத்தில் ஆறு குளிப்பாங்க, வருவாங்க. எங்கள் மனைவி வீட்டை தொல்லை பண்ணுவோம், அதுக்களை செய்ய இதை செய்யும்பாங்க, பண்ணுவாங்க, வருவாங்க. அப்படி அந்த மாதிரி உறவுல இருந்தமே தவிர ஒரு பேச்சாளர்னு எனக்கு தெரியாது. தந்தை பெரியார் திராவிடம்லாம் நாங்கள் விலகி வர்றோம். திராவிடத்துக்கு வந்து ஏற்கனவே வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறோம். அதில் தொடக்க விழா சென்னையில் நடக்குது. அந்த விழாவில் வந்து கவியரங்கு தலைமை தாங்க அறிவுமதியை கூப்பிட்டேன். இல்லைனா அன்றைக்கி வந்து தமிழ்ச்சங்கம் அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தில் அன்றைக்கி இருக்குது, நிகழ்ச்சி இருக்குது, நாங்கள் போகணும், வரல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அதோட நிறுத்தலை. ஆனால் இவனை போடுங்கண்ணா, இவன் நல்லா பேசுவானா இவன் அப்படின்னு சொன்னார். நான் கவியரத்துக்கு ஆகுவார், கவியரத்துலாம் ஆக மாட்டான், கூட்டத்தில் பேச சொல்லணும்னு சரின்ட்டு உடனே அன்றைக்கி மாலை பொது கொடுத்து அவர் பேச வைக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது, அவருடைய பேச்சு நல்லா இருந்தது. அதில் தொடர்ச்சியாக அப்படி நம்ம நிகழ்ச்சியில் அப்பப்போ வர்றது போகிறது அப்படி வந்துட்டு இருந்தார். அப்படி தான் நமக்கு அறிமுகமானார். முதல் நிகழ்ச்சியில் பேச வச்சோம். தொடக்க விழா மாநாடு இறுதி கூட்டத்தில் பேசுகிறார். நிறைவு கூட்டத்தை அவர் பேசினார் அந்த மாநாட்டில். இல்லை, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சீமான், இப்போ இருக்கிற சீமான், உங்களோட மதிப்பீடு என்ன? மதிப்பீடுலாம் அப்போ எப்போதும் ஒரே ஆளாக தான் இருந்திருப்பார். அப்போ நல்லவர் போல நான் எனக்கு காணப்பட்டார். இப்போ உண்மை முகம் வெளிப்பட்டுருக்கு, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா இவருடைய குடும்பம்லாம் சொல்லுவார், அவங்க அம்மா வந்துங்க 2 பேர்கிட்ட அதிகமாக பேசுவாங்க. எங்கிட்ட ஒன்று பேசுவாங்க, லோக ஐயப்பன்ட்ட பேசுவாங்க. சீமான் அம்மா? ஆமாம். நான் சொல்கிறது சரியாக இருக்காது, வாய்ப்பு இருந்தால் லோக ஐயப்பன்ட்ட பேசுங்க என்ன பேசுவாங்கன்ட்டு. அவருடைய தம்பி ஜேம்ஸ் பீட்டருக்கும் தெரியும். ஜேம்ஸ் பீட்டர் தான் சொல்லுவார், இவங்க 2 பேர் சொன்னால் மட்டும்தான் அவர் கொஞ்சம் அடங்குவார், நீ அவங்ககிட்ட சொல்லுமா நீ சொன்னார். என்கிட்ட பல செய்திகளை அவரை பற்றி சொல்கிறாங்க. அதுவும் லோக ஐயப்பன்ட்டையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 பேரிடம் அடுத்த வாய்ப்பில் லோக ஐயப்பன்ட்ட கேட்டுங்க, எனக்கு கேவலமாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி நடவடிக்கையோடு இருந்த மனிதர் அவர். கேவலமானா அம்மாவை ட்ரீட் பண்ணது, அவர் கேவலமான சொற்களால் பேசுவது, ரொம்ப ஒரு மோசமாக அவங்களை சுட்டி காட்டி பேசுவதெல்லாம் இயல்பான சொற்களாக அதை பேசிகிட்டு இருந்திருக்காரு. சொல்லுங்கள், இப்படியே அவர் அம்மாவை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது அவங்க அம்மா அப்படி பேசியிருக்கீங்களா? இப்படி தான் அவங்க அழுகையோடு தான் பேசுவாங்க ஒவ்வொரு முறையும். நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்களா சீமானுக்கு? சொல்லியிருப்போம், எப்படி கேட்டால் சொல்லாமையா இருப்போம். நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கோம். முல்லை பெரியார் கூட்டத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க, தேனியில் போய் பேசுகிறார். கடைசி தமிழன் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை 1 அடி உயர்த்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அப்படி 1 இன்ச்சு 1 அங்குலம் உயர்த்து அனுமதிக்க மாட்டோம்னு பேசுகிறார். தோழர் முத்துநாகு இந்த சுலுக்கு இதெல்லாம் கூட எழுதினார், சுளுந்தி நாவலாசிரியர், பத்திரிகையாளர். ஆமாம். அவர் தோழர், என்ன தோழர் இப்படி வந்து பேசுகிறாரு அப்படிங்களா அப்படின்ட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்து போய் கம்பத்தில் பேசுறாரு, 1 சொட்டு 1 இன்ச் அங்குலம் உயர்த்த விட மாட்டோம்னு பேசுறாரு. திருப்பி நம்ம தோழர் முத்துகிருஷ்ணன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், கலெக்டரேட்டில் இப்போ ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, பெரியார் திராவிட தோழர். அவர் கூப்பிட்டு என்னங்க இப்படி பேசுகிறாரு? கூப்பிட்டேன் நான், வாய் தவறி பேசிட்டேன்னாரு. ஏன் இதா வாய் தவறி பேசுறது? வாய் தவறி ஒரு இடத்துல கம்பத்தில் பேசலாம், தேனியில் பேசலாம், கம்பத்துலேயும் பேச முடியுமா? அதே சொல்ல முதல்ல ஏதாவது விஷயம் தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மணல் திருட்டை பற்றி தப்பாக பேச, மணல் திருட்டு பற்றி என்ன நடக்குது, மணல் என்னன்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சமயங்களில் சொல்லியிருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பணம் வர ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே.